ஓம் சாந்தி. என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்கிறது என்னென்னா, உண்மையான அன்பை அனுபவம் செய்யணுன்னா என்ன பண்ணணும், அதை பற்றி தான் இன்றைக்கி பாபா சொல்கிறாங்க. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்போது உங்களோட பேட்ரியை சார்ஜ் பண்ணிக்கணும். அதற்கு அப்பாவை நினைவு பண்ணணும். நினைவு பண்ணால் தான் ஆத்மாவாகிய நம்மளோட சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும். பாபா கேட்குறாங்க, நீங்கள் உண்மையான அன்பு வச்சுருக்க குழந்தைங்களோட அடையாளங்கள் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? பாபா சொல்கிறாங்க, முதல்ல அவங்க பாபாவோட ஒரு பார்வையிலேயே அவங்க திருப்தி ஆகிடுவாங்க. வேறு எதுவுமே அவங்களுக்கு தேவைப்படாது. பாபாவோட ஒரு பார்வை போதும். ரெண்டாவது அவங்க பற்று, எதன் மேலேயுமே பற்றே வச்சுருக்க மாட்டாங்க. மனிதர்கள் மேலே, எந்த பொருள் எதன் மேலேயுமே பற்று இருக்காது. மூணாவது அவங்களுக்கு அப்பாவோட அன்பு மட்டும்தான் பிடிக்கும். அப்பாவோட அந்த அன்பை அனுபவம் பண்ணணும், அதில் மட்டும்தான் அவங்க கவனம் கொடுப்பாங்க. மனிதர்களோட அன்பெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நாலாவது இந்த பொய்யான கண்டத்தின் மேலே அன்பு அவங்க வைக்க மாட்டாங்க. உண்மையான கண்டம், அதன் மேலே மட்டும்தான் அவங்க அன்பு இருக்கும். இதனால் அவங்க அந்த மாதிரி உள்ளபூர்வமாக உண்மையான அன்பு வைக்கிறதுனால சத்தியுகத்துலேயும் அவங்க எல்லாருமே அன்பாக தான் இருப்பாங்க. ஓம் சாந்தி. பாபா சொல்கிறாங்க, குழந்தைங்களே, இந்த இனிமையான அன்பான அப்பா கிட்டேருந்து அன்பு இந்த ஒரு டைம் தான் உங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் இதனால் பக்தியிலையும் நீங்கள் அப்பா மேலே அதிகமான அன்பு வச்சுருந்தீங்க. இப்போ நீங்கள் அனுபவம் பண்ணுற இந்த அன்புனால், அதாவது பக்தியில் நீங்கள் தானே சொல்லிகிட்டு இருந்தீங்க, இந்த மாதிரி உங்களோட ஒருத்தரோட அன்பு எங்களுக்கு போதும், வேறு எதுவுமே தேவையில்லை, நீங்கள் தான் எனக்கு தாயாக இருக்கீங்க, தந்தையாக இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் அளவற்ற பக்தி அன்போடு செஞ்சீங்க. அது எல்லாமே இப்போ நீங்கள் அப்பா கிட்ட அந்த அன்பை உணர்றீங்க. இப்போ உண்மையாகவே உணர்ந்துட்டுருக்கீங்க. இந்த அன்பு தான் அளவற்றது. இதனால் அப்பா குழந்தைகள் உங்கள் எல்லாரையுமே இந்த சாந்தி தாமம், பரந்தாமத்துக்கே எஜமானராக ஆக்கிடுறாரு. இப்போ பரந்தாமத்திலேயே நம்ம இப்போது இருக்க முடியும். இந்த டைமில், அதாவது இந்த உலகத்திலே இருந்தாலும் பரந்தாமத்துக்கே எஜமானராக நம்ம ஆயிட்டோம். அங்கேயே வாழ முடியும். பாபா சொல்கிறாங்க, குழந்தைங்களே, நீங்கள் இந்த மாதிரி தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. அப்பாவுக்கு எல்லாமே தெரியும். அதாவது உங்களோட மனசில் என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிக்கணுன்னு நான் தெரிஞ்சிக்கலாம் மாட்டேன். ஆனால் அதற்கு கூட சில பேர் இருக்காங்க, மனசை ரீட் பண்ணுறவங்க, மைண்ட் ரீடர். அதை ஒரு கலையாகவே கற்றுக்குறாங்க. இவங்க மனசில் என்னென்ன எண்ணங்கள் இருக்குது அப்படின்னு. ஆனால் பாபா சொல்கிறாங்க, குழந்தைங்களே, இப்போது எல்லாருமே விகாரிகளாக இருக்காங்க. எல்லார்கிட்டேயும் இந்த விகாரங்கள் தான் இருக்குது. அது ரொம்ப மோசமான உள்ளம் நிறையா இருக்குது. இப்போது இந்த டைமில் போயிட்டு நான் எதற்கு எல்லாரோட எண்ணங்களையும் என்ன யோசிக்கிறாங்கன்னு எப்படி நான் அதெல்லாம் பார்த்துட்ருக்க முடியும்? அதனால் நான் அதெல்லாம் போய் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை, அதெல்லாம் நான் பார்க்கறது கிடையாது அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன நடத்தை, அதை வச்சு கூட என்னால் புரிஞ்சிக்க முடியும். பாபா சொல்கிறாங்க, உங்களோட எல்லா இதுவும் தெரியும், நீங்கள் எப்படி எங்கே நடிச்சிங்க எல்லாமே தெரியும். ஆனால் உங்கள் மனசை ரீட் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டேன். அதனால் நீங்கள் அப்பா கிட்ட உங்களோட உண்மையான மனசில் என்ன எண்ணம் இருக்கோ அதை வெளிப்படையாக அப்பா கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சொல்லுங்கள். இப்போது ஒருத்தவங்க மேலே நமக்கு உண்மையாகவே எப்படி அன்பு வரும்? அன்பு வரும்னாலே, இப்போது ஒருத்தவங்களுக்கு எப்படி நம்ம அன்பு செய்வோம்னா, அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருப்போம், நிறையா பேசிக்கிட்டே இருப்போம்.
அவங்க நம்ம கூடவே இல்லைனா கூட அவங்கக்கிட்ட மனசால பேசிக்கிட்டே இருப்போம். இப்போது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ மனித ஆத்மாக்கள் எல்லாருக்கிட்டேயும் வந்து நிச்சயமாக வந்து விகாரம் இருக்குது. அந்த முள் வந்து இருக்குது. என்னதான் அன்பு காமிச்சாலும் எப்பயாவது வந்து முள்ளால் குத்திடுவாங்க. அதுலேயும் ரொம்ப மோசமான முள் எதுன்னு பாபா சொல்கிறாங்கன்னா காம விகாரம். அதனால் எல்லாருக்கிட்டேயும் வந்து விகாரங்கள் இருக்குது. முழுமையாக இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனால் பரிவாரத்தில் இருக்கவங்க எல்லாருமே முயற்சி பண்ணி முழுமையாக தூய்மையாயிட்டிருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து அன்பு இருக்கலாம். ஆனால் வந்து முழுமையான அன்பு வந்து அவங்கக்கிட்ட இருந்தும் கிடைக்காது. அது இறைவன் சிவ பாபா கிட்ட இருந்து மட்டும்தான் கிடைக்கும். அப்போது வந்து எல்லா அன்புகளில் இருந்தும் நீங்கள் வந்து விடுபடணும். இந்த உண்மையான அன்பை அனுபவம் செய்யணும் அப்படின்னா மனசால் அப்பா கிட்ட வந்து பேசணும். மனசை விட்டு அப்பா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். அன்பு காமிக்கணும். இவ்வளோ இனிமையான அப்பா வேறு எங்கேயாவது உங்களுக்கு கிடைக்க முடியுமா? இனிமையான பாபாவே அப்படின்னு நீங்கள் மனசால் இந்த இனிமையான அப்பா கிட்ட வந்து பேசுங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. பக்தியிலலாம் என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது அந்த பொம்மைகள் தானே அது. சிலைகளை உருவாக்குறாங்க, மண்ணால் உருவாக்குறாங்க, அதுக்கப்புறம் அதுக்கு பூஜை செய்கிறாங்க, அது கூட பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அதையே வந்து அந்த பொம்மையை வந்து சாப்பாடு கூட கொடுக்குறாங்க. சாப்பாடு போகெல்லாம் வைக்கிறாங்க. அப்புறம் கடைசியில் அவங்க தான் சாப்பிட்றாங்க. இருந்தாலும் அன்பாக அதை பண்ணுறாங்க. அப்புறமேட்டு திரும்பவும் என்ன பண்ணிடுறாங்க, அதை கடல்லையே போட்டு கரைச்சிடுறாங்க. பக்தி கூட வந்து அவங்க வந்து உண்மை எதுன்னே தெரியாமல் அந்த சிலைக்கிட்ட வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அது ஒரு விளையாட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. ஆனால் அவங்க பண்ணுற அளவுக்கு நீங்களும் அதே மாதிரி பண்ணணும். இப்போது வந்து உண்மையாகவே அப்பா வந்திருக்காரு. அவங்க தெரியாமல் பண்ணிகிட்ருக்காங்க பக்தி. நீங்களும் அப்படி தான் பண்ணிகிட்ருந்தீங்க. ஆனால் இப்போ உண்மையாகவே அப்பா வந்துட்டார், நேரடியாக வந்துட்டார். அப்போது அவர்கிட்ட நீங்கள் பேசணும். சாப்பிடும் போது அவர் கூட சேர்ந்து சாப்பிடணும். குளிக்கும் போது அவர் கூட சேர்ந்தே வந்து குளிக்கணும். அவர் கூடவே சேர்ந்து எல்லா காரியத்தையும் பண்ணணும். யார் கூட பேசிகிட்டு இருந்தாலும் என் கூட என்னோடய நண்பன் இருக்கான் அப்படின்ற அந்த உணர்வுலேயே இருக்கணும். என்னோடய காதலன் என் கூட இருக்கிறாரு, என்னோடய கணவன். இந்த மாதிரி அவரை நினைவு பண்ணும் போது கண்ணுலேருந்து தண்ணி வரணும். நிச்சயமாக வரும். யாருக்குன்னா அவர் மட்டும்தான் என் உலகம்னு இருக்கிறவங்களுக்கு. எல்லாரோட பற்றையும் நீக்கி இருப்பாங்க. சத்தியுகத்தில் வந்து இந்த ராஜா ராணி பிரஜைகள் எல்லாருமே பற்று இல்லாமல் தான் இருப்பாங்க. ராஜா ராணிகளும் என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து எங்களோட ராஜ்யம், இது என்னோட ராஜ்யம்னு நினைப்பாங்க. அதே மாதிரி தான் பிரஜைகளும் நினைப்பாங்க. அது எப்படி அங்கே நினைப்பாங்கன்னா, இங்கே நீங்கள் அளவற்ற அன்பை வந்து அப்பா என்னோடையவர், அவர் தான் என் உலகம்னு இந்த உலகத்தில் எதன் மீதும் நம்ம வந்து பற்று இல்லாமல் அப்பா கிட்ட மட்டும் அந்த பற்று வைக்கும் போது தான் அந்த உண்மையான அன்பை நம்ம அனுபவம் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த அன்பை அனுபவம் பண்ண 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 நம்ம வந்து அவ்வளோ சுத்தமாக மாறிடுவோம். எல்லாருக்குமே தேவை என்னென்னா அன்பு தான். அந்த அன்புக்காக தான் வந்து எல்லாருமே இயங்கிட்டு இருக்காங்க. ஆனால் 84 ஜென்மம் முழுமையாக எடுத்தவங்க இந்த ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து எடுத்திருக்காரு. அந்த மாதிரி அவருக்கே தெரியல. இப்போது அந்த மாதிரி நம்ம எல்லாருமே எடுத்திருக்கோம். யார் எல்லாம் 84 பிறவி முழுமையாக எடுத்திருக்காங்களோ அவங்க தான் வந்து கடைசியில் அப்பாவை சந்தித்து உண்மையான அந்த அன்பை வந்து அனுபவம் செய்ய முடியும். இந்த சந்நியாசிகள்லாம் வந்து உடலுக்கான யோகம்தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஹடயோகம், அந்த உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்ட்டு பண்ணுறாங்க. அது ஆரோக்கியமாக இருக்குது, உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது. ஆனால் அந்த அன்பை அனுபவம் முழுமையாக பண்ணாங்களா அப்படின்னு
பார்த்தா அவங்க வந்து முழுமையான அன்பை வந்து அனுபவம் பண்ண முடியாது, அவங்களால பண்ணலை. ஏன்னா யார் முழுமையான இந்த சிருஷ்டி சக்கரத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்கனால மட்டும்தான் பண்ண முடியும். இந்த முழு சிருஷ்டியும் யார் முழுமையாக கம்ப்ளீட் பண்ணாங்களோ அவங்கனால மட்டும்தான் உண்மையான அன்பை இறைவன் சிவ பாபா கிட்டேருந்து முழுமையாக அனுபவம் செய்ய முடியும். இந்த அன்பை அனுபவம் செஞ்சு 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 உண்மையாகவே நீங்கள் தேவதைகளாகவே முழுமையாக மாறிடுவீங்க. அப்படி மாறிட்டீங்கன்னா அதிசயமான அந்த தேவதா தர்மத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க. அந்த அதிசயம், உலக அதிசயம் வந்து 7 இருக்குன்றாங்க. ஆனால் பாபா உருவாக்கக்கூடியது ஒரே ஒரு அதிசயம், அதுதான் ஹெவன் பேரடைஸ்னு சொல்லக்கூடிய அந்த சக்தியுகம். அது ஒன்று தான், அது அவ்வளோ பெரிய அதிசயம். அந்த அதிசயமான உலகத்துக்கு நீங்கள் எல்லாருமே இந்த அன்பை அனுபவம் செஞ்சு செஞ்சு உண்மையாகவே அந்த அதிசயமான உலகத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க. இப்போது அதற்கு தான் ஏறும் கலையில் நீங்கள் இருக்கணும். ஏறும் கலையில் நீங்கள் போகணும் அப்படின்னா நீங்கள் பாபாவை நினைவு பண்ணணும். நினைவு எப்படி வரும்? ஒரு விஷயத்தை நம்ம வந்து சும்மாவே நம்ம நினைக்க மாட்டோமே, அது மேலே அதிக அளவு கடந்த அன்பு இருந்தால் தானே நினைவு பண்ணுவோம். அப்போது பாபா வந்து ஒளி புள்ளியாக ஆத்மாவாக இருக்காருன்னா அவர் மேலே நமக்கு அதிகமான அன்பு வைக்கணும். அவர் மேலே பாபா சொல்கிறாங்க, உண்மையான குழந்தைகள் வந்து எல்லா பந்தனங்கள்லேருந்தும் விடுபட்டு என்னோடய ஒரு பார்வையிலேயே அவங்க வந்து முழுமையாக திருப்தி ஆகிடுவாங்க. வேறு எதுவுமே அவங்களுக்கு தேவையே படாது. நம்ம முழுமையான அன்பை அனுபவமும் அப்போ தான் வந்து பண்ண முடியும். வேறு ஏதாவது இந்த பொய்யான கண்டத்தில் நம்ம கொஞ்சம் அன்பு வச்சா கூட முழுமையாக அப்போது அங்கே அன்பு நம்ம வைக்க முடியாது. பாபா மேலே அன்பு வைக்க முடியாது. அப்போது நம்மளோட எண்ணம் வந்து அங்கே போகும். நம்மளோட புத்தி வந்து அந்த எந்த இடத்துல அன்பு வச்சுருக்கிறோமோ அந்த விஷயத்தில் நம்ம கவனம் செலுத்திக்கிட்டே இருப்போம். அதனால தான் பாபா சொல்கிறாங்க, முழுமையாக பந்தன் முக்தம் ஆகிடுங்க. பந்தனத்துலேருந்து விடுபட்டுட்டிங்கன்னா முழுமையான அன்பை வந்து என் மேலே வைப்பீங்க. என் மேலே வச்சிங்கன்னா உங்களை நான் என்றைக்குமே வந்து இந்த மனிதர்கள் துக்கம் கொடுக்குற மாதிரி கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. யாராவது உங்கள்கிட்ட வந்து உங்களோட வேலை என்னென்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? பாபா சொல்கிறாங்க, உங்களோட வேலையே வந்து பிராமணர்களோட வேலையே வந்து அப்பாவை நினைவு பண்ணுறது தான். எந்த வேலைகள் உடல் ரீதியாக பண்ணிட்டு இருந்தால் கூட புத்தியால் பாபாவை நினைவு பண்ணிகிட்டே இருக்க முடியும். அதுதான் நம்மளோட வேலையே. அப்போ தான் என்ன நடக்கும்னா உங்களோட ஆத்மாவோட பேட்ரி வந்து சார்ஜ் ஆகும். அப்பா மட்டும்தான் உங்களோட பேட்ரியை முழுமையாக சார்ஜே பண்ண முடியும். அப்போது நீங்கள் முழுமையாக சார்ஜ் ஆகணும் அப்படின்னா அப்பாவை நல்லபடியாக நினைவு பண்ணணும். இந்த மாதிரி இனிமையான விஷயத்தை வந்து பாபா ஒருத்தர் மட்டும்தான் சொல்ல முடியும். இப்போது நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்களே வந்து கிருபை காமிச்சிக்கணும். எப்படின்னா இனிமையான பாபா சொல்கிறத கேட்குறதன் மூலியமாக கேட்டால் தானே அப்பா என்ன சொல்ல வராருன்னு நம்மளுக்கு புரிய முடியும். நம்ம அதுக்கு படிக்கணும், பாபாவோட முரளியை கேட்கணும். அப்போ தான் வந்து நமக்கு நாமளே கிருபை. ஏன்னா இனிமையான விஷயங்கள் மனிதர்களால் சொல்லவே முடியாது. இறைவன் சிவன் பரம்பிதா பரமாத்மா நம்ம அப்பா மட்டும்தான் சொல்லுவார். அதனால் நம்ம அப்பா என்ன சொல்கிறாரோ அது தினமும் நம்ம வந்து படிக்கணும், கேட்கணும். அந்த இனிமையான சுகத்தை அனுபவம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னு பாபா வந்து வரதானம் நம்மளுக்கு சொல்கிறாங்க. என்னென்னா, நீங்கள் உணரும் சக்தி, இந்த உணரும் சக்தி மூலியமாக நீங்கள் ரொம்ப சக்திசாலியாக ஆகணும். அது என்ன உணரணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, நீங்கள் முதல்ல சக்திசாலியாக ஆகணும்னா இந்த உணரக்கூடிய சக்தி உங்களுக்குள்ளே வேணும். அது என்ன உணரணுன்னா பாபா சொல்கிறாங்க, பாபாவோட கண்ணின் மணியாக நான் இருக்கேன்னு முதல்ல உணரணும்.
அது என்ன பாபாவோட கண்ணின் மணி. பாபாவோட அந்த கண்ணுக்குள்ளே அந்த மணி வந்து இருக்கும். அந்த மணியில் நான் இருக்கேன், பாதுகாப்பாக இருக்கேன்னு உணரணும். அப்போது பாபா என்ன பார்க்குறாரோ அதை தான் நான் பார்ப்பேன். பாபா என்ன பார்ப்பாரு, இந்த உலகத்தில் என்ன பார்ப்பாரு, எல்லாரையும் ஆத்மான்னு பார்ப்பாரு. ஞானம் ரீதியாக எல்லாரையுமே விடுபட்டு பார்ப்பாரு. இந்த மாதிரி பாபா என்ன பார்க்குறாரோ ஃபரிஸ்தாவாக பார்ப்பார் எல்லாரையும். இந்த மாதிரி தெய்வீக விஷயங்களை மட்டும்தான் பாபா பார்ப்பார். உலகத்துக்கு இப்போது நன்மை செய்யணும், எல்லாருக்கும் சக்திகளை கொடுக்கணும்னு பார்ப்பார். இந்த மாதிரி பாபா இதை தான் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். அதே மாதிரி நம்ம என்ன உணரணுன்னா, சில நேரம் வந்து நம்ம பாபாவோட நெற்றியிலேயே கலந்துருக்கோம் அப்படின்னு உணரணும். பாபாவோட நெற்றியிலேயே நம்ம இருக்கிறோன்னா, அப்போது பாபாவோட நெற்றிக்குள்ளே வந்து யார் இருப்பான்னா பாபா தான் இருப்பார். ஆத்மா அவர் இருப்பார். பிரம்ம பாபாவும் அந்த ஆத்மாவும் இருப்பாங்க. 2 ஆத்மாக்கும் பக்கத்தில் நான் இருக்கேன்னா எவ்வளோ சக்தி எனக்கு கிடைக்கும், அதை நம்ம உணரணும். அதற்கப்புறமேட்டு பாபாவோட வலது கரமாக நான் இருக்கேன் அப்படின்னு உணரணும். பாபாவோட வலது கரம்னா இப்போது நம்ம எல்லா வேலையும் நம்ம செய்கிறோன்னாலே நம்ம வலது கையில் தான் வந்து செய்வோம். அப்போ அதே மாதிரி தான் இறைவனுக்கே பிரம்ம பாபா அந்த சிவபாபா 2 பேருமே, அம்மா அப்பா 2 பேருக்கும் நான் வலதுக்காரன்னா, அப்போ ஏன் மூலியமாக தான் இந்த முழு உலகத்துக்கும் அவங்க நன்மை பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்னு உணரணும். இந்த மாதிரி நம்ம உணர்ந்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப சக்திசாலியாக ஆகிடுவோம். அப்புறம் நம்மக்கிட்ட என்ன குறை இருக்குன்னு நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். பாபா வந்து ஸ்லோகனில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அனைவரோட ஆசீர்வாதங்களை சுலபமாக உள்ளபூர்வமாக பெற்றுக்கிட்டே இருக்கீங்க, அவங்க உள்ளத்துலேருந்து உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப சுலபமாக வந்து வெற்றி வந்து உங்களுக்கு கிடைக்கும். பாபாவுக்கு மிக 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 நன்றி. எங்களுக்கு வந்து உண்மையான ஒரு அன்பை காமிச்சு எங்களை முழு உலகத்தையும் நம்மளை மறக்க வச்சிட்டிங்க பாபா. ரொம்ப ரொம்ப நன்றி. ஓம் சாந்தி.